நல்ல ஒரு கருத்து. ஆணித்தரமா நீங்க அதை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இப்பொழுது இந்த மலாய் மொழி, ஆங்கில மொழி இதற்கு தான் நிறைய போட்டி. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த சீன மொழி. சில பேர் வந்து இந்த நடைமுறை காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர்கள் நிறைய பேர் கேட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிந்த சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பள்ளிகளுக்கு அனுப்புவதில்லை. அவங்களுடைய முதல் இது என்ன பாத்தீங்கன்னா, அவர் வந்து பிற்காலத்துல வந்து இந்த சீன மொழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கத்துக்கணும். அதனால வந்துதான் அவர் வந்து நாங்க பள்ளியில போட்டிருக்கோம் அப்படின்னு. அவங்க பார்க்கும் பொழுது எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல தமிழ் பள்ளி இருக்கு. அதாவது தமிழ்ல நீங்க சொல்ற மாதிரி வந்து தமிழே கிடையாது. அது எல்லாமே அவங்களுடைய சொந்த முடிவுகள். இருந்தாலும் அந்த தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா அவங்க மற்ற பிரத்யேக வகுப்புக்கு வந்து அனுப்புறாங்க. சொல்றாங்க அதையும். இது வந்து பாத்தீங்கன்னா என் காதால் கேட்டது. இது ஒரு கேள்வி நம்ம கொண்டு வருவோமே அப்படின்றது இந்த கேள்விக்கு எப்படி வந்து பதில் கொடுத்து நாமே வந்து சமாதானப்படுத்திக்கிறது. இது இன்டர்நெட் பறந்த ஒரு சிக்கல் அல்ல. நீண்ட காலமாக இருக்கிறது. சில பெற்றோர்களுக்கு சீன பள்ளி தன்னுடைய மாணவன் படித்தால் மேண்டரின் மொழி தான் அது வந்து வியாபார மொழி, வணிக மொழி. என்னுடைய மாணவனுக்கு வந்து சீனர்களிடம் வேலை கிடைக்கும் அப்படின்னு எதிர்காலம் சொல்றாங்க. எதிர்காலம் என்பது நாம் உருவாக்கும். எந்த துறையிலும் போய் வெற்றி பெறுவாங்க நம்முடைய தன்னம்பிக்கை, நம்முடைய கல்வி அறிவு, நம்முடைய மொழி அறிவு இதுதான் எல்லா வேலையும் செய்யலாம். சரி, சீன மொழி ஒன்று அதிகமாக தெரிந்து கொண்டால் நல்லது என்று நினைக்கிற பெற்றோர்கள் ஏன் அதை ஒரு தனியான ஒரு பாடமாக எடுத்து படிக்க முடியாது? ஏன் டியூஷன் பார்க்க முடியாது? தமிழையும் நம்ம தற்காத்துக் கொள்ளலாம், இன்னொரு மொழியும் நம்ம படிக்கலாம். இப்ப சில மலாய் மாணவர்கள் நான் பார்த்திருக்கேன், ஜப்பானிய மொழி தனியா படிக்கிறான், கொரிய மொழி தனியா படிக்கிறான். அவங்க தன்னுடைய மலாய் மொழி புறக்கணித்துட்டு வேற மொழி போய் சில மலாய் மாணவர்கள் வந்து சீன பள்ளியில் படிக்கிறாங்கன்னா அங்கே மலாய் மொழியே இருக்கு. அப்ப மலாய் மொழியை அவங்க கைவர பெற்றுக் கொள்வார்கள், சீன மொழியை கைவர பெற்றுக் கொள்வார்கள். ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு அந்த அடிப்படை மலாய் தாய்மொழியாக இல்லாத பட்சத்துல அங்க போய் படிச்சாங்கன்னா அவங்க எப்படி நம்முடைய தமிழை பிற்காலத்துல அவங்க வாழ்க்கை கல்வியை ஆயிட்டு கொடுப்பாங்க. சோ அது பெற்றோர்கள் உணர்வு. அதாவது சீன மொழி தெரிந்தால்தான் வியாபாரம் செய்யலாம் என்பது சீன மொழியை ரொம்ப எளிமையாக கற்றுக்கொள்றாங்க. நான் தோட்டத்தில் இருக்கும் பொழுது அங்கே பால்மரம் வெட்ட வரைக்கும் அந்த சீனர்கள் நன்றாக தமிழ் கற்றுக்கொண்டார்கள். அங்க உள்ள சீனர்கள் நல்லா தமிழ் பேசுறாங்க. அதே போல தமிழர்கள் சீனர்களோடு சேர்ந்து வாழ்ம்போது அவங்க சீனம் பேசுறாங்க. அதனால அது ஒரு பேச்சு மொழியாக நம்ம கற்றுக்கொண்டா வியாபாரத்துக்கு சரியாக்கும். இந்த கான்செப்ட் நீங்க சொல்லக்கூடிய சிந்தனை மாற வேண்டும். சீன பள்ளியோட வேலை வாய்ப்பு படிக்கும் அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்பு நம்முடைய என்னது கையில வந்துட்டு செய்யும் தொழிலை தெய்வம், அதன் திறமை தான் வந்து செய்வோம், கல்வியும் காலம் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவியும் சொல்லியிருக்காங்க இல்லையா? எல்லா தொழிலும் நம்ம செய்யலாம். அதுக்கு சீன மொழி கற்றால்தான் செய்யணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்லை. அதுக்கு நம்ம இப்படி படிக்க தன்னுடைய குழந்தைகள் சீன மொழி பேச வேண்டும் நினைத்தால் பிரத்யேகமாக சீன மொழிக்கு பல தனியார் மையங்கள் இருக்கின்றன. அனுப்பி அவங்க சீன மொழியை கற்றுக்கொள்ளலாம். இதுதான் என்னுடைய பதில். கண்டிப்பாக ஐயா. அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த கேள்விக்கான சிறப்பான பதிலாக நான் பெற்றுக்கொண்டேன். கேட்டவங்களும் வந்து கண்டிப்பாக பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரிங்க ஐயா. அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வியும் வந்து இருக்கிறது. இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா அனுஷியா ஸ்ரீதரன். இவங்க கேள்வி வந்து வணக்கம் சார், காலமாக சில தமிழ் சோறு போடுமா, வேறு சில மொழி பள்ளி கற்றல் வேலை கிடைக்குமா, தமிழ் பள்ளிக்கு ஒருபோதும் நல்ல வேலை கிடைக்காது, இதற்கு உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. நீங்க எந்த பள்ளி படித்தீங்க? நான் வந்து தமிழ் பள்ளி. நீங்க நல்ல வேலை கிடைக்கியா? நல்ல வேலையில இருக்கேன், நல்ல உத்தியோகத்துல இருக்கேன். ஆசிரியர் வந்து தமிழ் பள்ளி படிச்சாங்க, நீங்க பிபிடி அதிகாரி இல்லையா? என்னுடைய மகள் வந்து தமிழ் படித்து பல்கலைக்கழக பட்டம் தமிழ் பள்ளி வேலை செய்யும். அப்புறம் நானே வந்து சாதாரண தோட்டப்புறத்துல இருந்துட்டு அதன் பிறகு இடைநிலை பள்ளியில் போய் ஆங்கிலத்தை புலமையாக பெற்று மலாய் மொழியில போதித்து இடைநிலை பள்ளியில வந்து ஒரு துணை தலைமையாசிரியர், அப்புறம் பல்கலைக்கழகத்துக்கு அந்த தமிழ் மொழியே நான் கற்றுக் கொடுத்துட்டேன். வேலை கிடைக்காத எத்தனையோ பேர் தமிழ் பள்ளியில் படித்தவங்க நல்ல வேலையில் இருக்காங்க. அதாவது காவல்துறையில துணை தலைமை அதிகாரியை கூட சில இருக்காங்க, தேசியாவில் இருக்காங்க, முத்திராஜர்கள் வேலை செய்யறாங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆகவே இதெல்லாம் ஒரு காரணமாக சில மொழி பள்ளி கற்றல் வேலை கிடைக்கும் தமிழ் பள்ளிக்கு இல்ல. என்ன வேலையை தேர்வு செய்ய முடியாம இருக்கலாம். தமிழ் பள்ளியில தமிழ் மட்டும் படிக்கிறது இல்ல, நம்ம இடைநிலை பள்ளியில மலாய் படிக்கிறோமே, ஆங்கிலம் படிக்கிறோமே, கணிதம் படிக்கிறோமே, அறிவியல் படிக்கிறோமே, மற்ற பாடங்கள் படிக்கிறோமே. அப்போ அந்த தமிழ் மொழியும் சேர்ந்து மற்ற மொழியும் சேர்ந்து மற்ற கல்வியும் சேர்ந்துதான் வேலை கிடைக்க போகுது. அப்ப தமிழ் பள்ளி காவல்துறையில் அதிகாரி போலீஸா வரலாமே, தகவல் இலாக்காடு வேலை செய்யலாமே, வானிலை வேலை செய்யலாமே, செய்தி வாசிப்பாளர் வரலாமே, ஊடகத்துறை வேலை செய்யலாமே. நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குமா அனுஷியா? அதை பத்தி நம்மளுக்கு கவலையே வேண்டாம். அதாவது ஒரு மாணவன் கிட்ட எதிர்கால தன்னம்பிக்கை இருந்தா எந்த வேலையும் செய்யும். நல்ல முறையிலே நேர்மையாக வருமானத்தை சம்பாதிப்பதற்கு எந்த வேலையும் நம்ம செய்யணும். அனுஷியா, சரிங்களா? உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து விட்டதா? நிச்சயமாக நம்ம வேலை கிடைக்குமா, பயப்பட வேண்டாம். சரிங்களா? கண்டிப்பாக அந்த வகையில் அவர்களுக்கு கண்டிப்பா சாருடைய பதில் வந்து நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்துக்கோ நம்புறேன். கண்டிப்பாக மனம் தளராமல் நீங்கள் வந்து அடுத்தடுத்த விஷயங்களை முன்னோக்கி செல்லலாம். சரிங்க. அடுத்த ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா அரவிந்த் ராஜ் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி பாத்தீங்கன்னா, பல்வேறு தமிழ் பள்ளிகளை இணைத்து பெரு நகரங்களில் சில மட்டுமே வைக்க வேண்டுமா, இல்லையெனில் தற்போதைய அமைப்பை சிறந்ததா? பல்வேறு தமிழ் பள்ளிகளை இணைத்து பெரு நகரங்களில் சில மட்டுமே வைக்க வேண்டும். அவர் என்ன கேட்கிறாரு கேட்டா, அங்கங்கே இருக்கின்ற மாணவர் குறைத்த பள்ளிக்கூடம் ஒன்றாக இணைத்தா ஒரு பெரிய பள்ளிக்கூடமா வரும், வசதிகள் பெறுவோம், வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்றாரு. அது வந்து இல்லையெனில் தற்போதைய அமைப்பே சிறந்ததாக இருக்கின்றது.
அவர் சொல்றது ஒரு உண்மை இருக்கிறது. இப்போ குறைந்த எண்ணிக்கையிலான உள்ள தமிழ் பள்ளிகளுடைய உரிமத்தை எடுத்து இப்ப எடுத்துக்காட்டு வந்து சில பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. தங்கா சாங்கி சராம்பாங் என்ற ஒரு தமிழ் பள்ளி மாணவர்கள் குறைந்து கொண்டே போனார்கள். அங்கே உள்ள பெற்றோர்கள், சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பள்ளிக்கூடத்தின் உரிமம் லைசன்ஸ் எடுத்து போய் வாசியக்கூடாதுல பெரிய பள்ளிக்கூடமா கட்டிட்டாங்க. இதுதான் நம்ம அவர்கள் செய்த தவறு. அந்த காலத்துல நிறைய லைசன்ஸை நம்ம தவறு விட்டு உரிமங்களை தவறு விட்டு இப்போ விழிப்புணர்வு வந்துட்டு அப்போ புலம்பெயர்த்து அதே பள்ளிக்கூடத்தினுடைய லைசன்ஸ் எடுத்துக்கொண்டு போய் 16 மாணவர்களாக இருக்கின்ற அந்த பிரேசஸ் வந்து ஒரே ஒரு மாணவர் அந்த அந்த பள்ளிக்குடைய அந்த லைசன்ஸ் எடுத்து வேற இடத்துல அதிகமாக நம்ம மக்கள் வாழ்ந்த இடத்துல அரசாங்க உதவியுடன் கல்வி அமைச்சு அணுகி பிரச்சனையை சொல்லி கேட்ட அமைச்சு நிலம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அங்க அந்த பள்ளிக்கூடத்தை எழுப்பி விட்டால் அங்கே ஒரு 50 பிள்ளைகளோ 60 பிள்ளைகள் கொடுத்தா பொருத்தம் கூடி வாழ்ந்துட்டு இதை நம்ம செய்யறதுக்கு பூனைக்கு யார் பண்ணிக்கிறது, பூனைக்கு யார் பண்ணிக்கிறது. அவர்கள் செய்திருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்ப 200 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அதே போல ஜாசினுக்கு அசகான் போகின்ற அந்த காலையிலே சாபா என்ற ஒரு இடத்துல 22 பள்ளிகள் தான் 22 மாணவர்கள் தான் சேனல் பள்ளிகள் சேனல் சேர்ந்து என்ன செய்யறாங்க, அந்த பள்ளிக்கூடத்தை உரிமை எடுத்து 10 வந்து பெரிய பள்ளிக்கூடமாக கட்டிட்டாங்க. நிலம் படிக்கிறது ஆடிட்டு இப்ப அவங்க 200க்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. ஆகவே இந்த 4 பள்ளிக்கூடங்களை இணைத்து ஒரு பெரிய பள்ளிக்கூடம் நகரத்தை சேர்க்கறதை விட அந்த 4 பள்ளிக்கூடம் போயிடும், லைசன்ஸ் போயிடும். அப்போ பள்ளிக்கூடத்தை எண்ணிக்கை குறைச்சிடும். அதுக்கு மாற்று வழி நம்ம சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி செய்ய கண்டிப்பா. அந்த வகையில் யார் இந்த கேள்வி கேட்டது அரவிந்த் ராஜ் அவர்களுக்கு இந்த ஒரு பதில் கண்டிப்பாக உங்களுடைய கேள்வி வந்து பூர்த்தி செய்திருக்கும். அரவிந்த் ராஜ், நீங்களே இந்த ஒரு முயற்சியை முன்னெடுக்கலாம். உங்களுடைய சமூக அமைப்பெல்லாம் சேர்ந்து எங்கெல்லாம் தமிழ் பள்ளியில மாணவர்கள் குறைவா இருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு வேறு இடங்களை அடையாளம் கண்டு அரசாங்கத்துக்கு நம்முடைய ஒற்றுமையை காட்டி இங்கே எங்க ஒரு பள்ளிக்கூட வேண்டும் நிச்சயமா ஒரு வழிபிறக்கும். கண்டிப்பா வழிபிறக்கிறது பயன்படுத்தும். கண்டிப்பா ஐயா. அந்த வகையில் பார்ப்போம் அரவிந்த் ராஜ் அடுத்தடுத்த கட்டங்களில் சொல்ல முடியாது. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு புரிதலை ஏற்படுத்தி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்து வைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி ஐயா. அந்த வகையில் இந்த நேர்காணலை வந்து நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய CIC சமூக தகவல் மையம் உங்களுடைய முகநூல் Facebook சமூக தகவல் மையம் கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து பின்தொடர்ல கண்டிப்பாக நம்மளுடைய பின்தொடர்ந்து மறந்துடாதீங்க. யாருக்கெல்லாம் இன்னும் கேள்விகள் இருந்தா கண்டிப்பாக நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கண்டிப்பாக உங்க கேள்விகளை எழுப்பலாம்.